எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேமஸோடைய பாடி ஷேமிங்கை பார்த்து அச்சோ குண்டு பாப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கலாச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஷேமஸ் இதை பற்றி உருக்கமான பதில் சொல்லியிருக்கிறாரு. ஷேமஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எட்ஜு கூட சண்டை போடும்போது 6 பேக்லாம் வச்சு பயங்கரமாக உடம்புலாம் ஒல்லியாக இருந்தார். பட் ஆனால் ரிட்டர்ன் ஆகும்போது கல்யாணம் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுனால தொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு குழு பாப்பாவை பார்த்தீங்கன்னா வந்திருந்தார். இதுக்கு ஷேமஸ் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து வீட்டில் சும்மாலாம் இல்லையா, அவருக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாரா, இதனால் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் அப்படிங்கிறத சுத்தமாக பண்ண முடியல. ஸோ மற்றும் அவருக்கு எங்கெல்லாம் சர்ஜரி பண்ணாங்க, சர்ஜரி பண்ணும்போது எடுத்த வீடியோ, ஸோ அவருடைய த்ரோட்டில் ஓட்டை போட்டு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபுட்டேஜாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமஸ் வந்து வெளியே எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தோ தெரப்பி மூலியமாக தன்னுடைய வீணுக்கு கொஞ்சம் வசதி ஏற்றுறது, ஸோ வீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும்னா அதை கொஞ்சம் பலப்படுத்துறது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியலை கடந்த ஒரு 4 மாதமாக. ஸோ அதனால தான் என்னுடைய பாடி ஷேப் மாதிரி பழையபடி தொப்பைங்கப்பையும் ஆகிட்டேன். ஸோ பட் ஆனால் இதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. மீண்டும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி என்னுடைய பாடியை வந்து மீண்டும் கெயின் பண்ணிடுவேன். இப்போ நான் ரெஸ்லிங் கேரியருக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா வரமாட்டேன்னு நினச்சேன், ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன்னு நினச்சேன். பட் ஆனால் மீண்டும் ரெஸ்லிங் கேரியருக்கு வந்தது அப்படிங்கிறது கடவுளுடைய புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஷேமஸ் ரெஸ்லிங் கேரியரை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொன்னார்னா அவ்வளோ பெரிய இன்ஜுரி அவருக்கு ஏற்பட்டிருக்கு போல இருக்குது. அதெல்லாம் தாண்டி மீண்டும் ரெஸ்லிங் கேரியருக்கு வந்தது கண்டிப்பாக என்னுடைய பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஷேமஸ் நீங்கள் இருக்கிறது எங்களுடைய பாக்கியம். ஏன்னா ஒரு நல்ல மேட்சிங் கொடுக்குறவங்க நீங்கள். கண்டிப்பாக ஒரு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஃபைனலாக ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆனீங்கன்னா ஒரு சந்தோஷம் தான். ஸோ ஷேமஸோடைய இப்போதைய நிலைமைக்கு காரணம் இது தான் அப்படிங்கிற மாதிரி ஷேமஸ் சொல்லியிருக்கிறாரு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷேமஸை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத லைக் மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க.